வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாலிக்யூல் சரோக்ளிட்டசார். இதை நிறைய மருத்துவர்கள் யூஸே பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கான நாலேஜே இல்லை. நிறைய மருத்துவர்கள் டாக்டர்ஸ் கான்ஃபரன்சஸில் கூட நான் சந்திச்சிருக்கேன். அவங்கெல்லாம் இது இந்த சரோக்ளிட்டசார் வெறும் லிவர் ப்ராப்ளம்க்கு தான் மேடம் யூஸ் பண்ணணும், இல்லை ட்ரைக்ளிசரைட்னு ஒரு லிவர் கொழுப்பு இருக்குது அதை கம்மி பண்ண தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த சரோக்ளிட்டசார்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து டயபெட்டிஸ்க்கு கூட. இன்ஃபேக்ட் சுகர் பேஷண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் நான் இந்த சரோக்ளிட்டசார் ஆரம்பிச்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப டோசஸ் 20-30 யூனிட் இன்சுலின் போட்டவங்கலாம் நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு நோ சைடு எஃபெக்ட்ஸ், இதில் பக்க விளைவுகளே கிடையாது. இதில் இருக்க ஒரே நெகட்டிவ் பாயிண்ட், ஏன் நிறைய மருத்துவர்கள் இதை எழுதுறது இல்லைன்னா, இதோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. இது ரொம்ப காஸ்ட்லியான மாத்திரை. ஒரு மாத்திரையோட விலை 30-40 ரூபா வரைக்கும் இப்போ போகுது. இன்னொன்று நிறைய என்னோட பேஷண்ட்ஸ் 80 விழுக்காடு பேஷண்ட்ஸ் ஜெனரிக் ஸ்டோர்ல தான் வாங்குறாங்க. இப்போ பிராண்டட்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. அண்ட் ஜெனரிக் மாத்திரை இந்த கவர்மெண்ட் மாத்திரை, மோடி சர்க்கார் அந்த மாதிரிலாம் இருக்குது ஜெனரிக் மாத்திரை. அதுலேருந்து வாங்குற மாத்திரைகளும் நல்லாவே வேலை செய்யறதால நானும் என் பேஷண்ட்ஸ் கிட்ட, உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க பிராண்டட் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஜெனரிக்கே வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா எல்லாராலையும் அப்படியே பிராண்டட் வாங்கி அவ்வளோ ஒரு 5000-6000 ரூபா மாத்திரைகளுக்கு செலவு பண்ண முடியாது. அதனால ஜெனரிக்கும் நல்லா வேலை செய்யும். இந்த சரோக்ளிட்டசார் இருக்க ஒரு ரெண்டே ப்ராப்ளம் ஒன்று காஸ்ட், இன்னொன்று இது ஜெனரிக்ல வரதில்லை. ஸோ நாங்கள் எழுதும் போதே கேட்போம், இது ஒரு மாத்திரை 40 ரூபா பரவாயில்லையா எழுதட்டா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வேண்டாம் மேடம் எனக்கு சரிப்பட்டு வராது, கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாத்திரையை ஆரம்பித்த பிறகு சுகர் நல்லாவே கம்மியாயிடும். ஸோ அவங்களுக்கு எடுத்துட்டு இருந்த மற்ற மாத்திரைகள், மற்ற சுகர் மாத்திரை, மற்ற இன்சுலின் அப்படி அந்த மாத்திரைகளோட செலவு போயிடும். அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சரோக்ளிட்டசார் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது அதுக்கான 40 ரூபாய் செலவு பண்ணாலும் அதுக்கான ஒரு லாபத்தை நீங்க ஈட்டிடலாம். ஸோ இதோட ஆக்ஷன் என்னன்னா, சேம் பயோக்ளிசோன் மாதிரியே தான். இது ஒரு இன்சுலின் சென்சிடைசர். உங்க கணையத்துல இருந்து வர இன்சுலினை நல்லா அது யூஸ் பண்ண வைக்கும். நிறைய பேருக்கு இது ஆரம்பிச்ச பிறகு இன்சுலினே நான் நிறுத்தியிருக்கேன். இன்னொன்று முக்கியமான அட்வான்டேஜ் சரோக்ளிட்டசார் கிட்னி பேஷண்ட், அதாவது கிரியேட்டினே 2-3ன்னு போட்டுட்டு இருக்காங்க, ஆனால் சுகர் கம்மியாகவே ஆகலை, 2-3 கிரியேட்டின் இருக்கு, கிட்னி டாக்டரையும் பார்க்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மாத்திரை. கிட்னியை ஒன்றுமே அதை அஃபெக்ட் பண்ணவே ஆகாது. ஸோ கிரியேட்டினும் அதிகமாக இருக்குது, சுகரும் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய இன்சுலின் போட்டோம் சுகர் கட்டுக்குள்ள வரனா பெஸ்ட் ரெமெடி சரோக்ளிட்டசார். வெறும் விலை மட்டும்தான் இதில் ஒரு பிரச்சனை. கவர்மெண்ட்லாம் இதை பற்றி யோசிக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை, நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் இது இவ்வளோ நல்ல மாத்திரை, நம்ம இந்தியாவிலே இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களாம் யோசிக்கலாம். அதுலலாம் நான் போக விரும்பல அரசியலில். ஆனால் இந்த மாத்திரை ரொம்ப ரொம்ப நல்ல மாத்திரை, கிட்னி பேஷண்ட்க்கும் யூஸ் பண்ணலாம். பயோக்ளிசோனில் இருக்க அந்த பக்க விளைவுகள் இதில் கண்டிப்பாக இல்லை. பயோக்ளிசோனில் நான் சொன்ன மாதிரி ரெட்டினோபதி, கால் வீக்கம், அந்த மாதிரி வெயிட் கெயின் இதில் ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப ரொம்ப நல்ல மாத்திரை. விலையை மட்டும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த மாத்திரை போட்டிங்கன்னா நல்லாவே சுகர் 6%, 13% இருக்க சுகர்லாம் 6%க்கு வந்துடும். நன்றி.